எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் என்பது இந்த உலகத்தில் சமநிலை, அழகு, நாகரிகம், நியாயம் ஆகியவற்றின் உயிரோடு நடந்து வரும் வடிவமே என்று கூட சொல்லலாம். இவர்களின் மனம் எப்போதும் சமத்துவத்தையும் நீதிகளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கும். யாருக்கும் அநீதி நடந்தால் அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாதவர்கள் இவர்களே. துலாம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு தனி இனிமையும் கவர்ச்சியும் இருக்கும். அவர்கள் பேசும்போது கேட்கும் மனிதர்கள் கூட அவர்களிடம் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். இவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை இருக்கும். அது மற்றவர்களின் மனதையும் உடனே கவர்ந்துவிடும். இவர்கள் இருக்கும் இடமே ஒரு அமைதி மண்டபமாக மாறிவிடும் அளவிற்கு இவர்களின் ஆளுமை சக்தி மிகப்பெரியது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் அழகையும் கலைகளையும் காதலிக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்களே ஒரு கலைப்பொருளாக திகழ்பவர்கள். அவர்கள் அணியும் உடை முதல் பேசும் விதம் வரை அனைத்திலும் ஒரு உயர்ந்த ருசி தெரியும். நண்பர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு ராஜ மரியாதை இருக்கும். யாரையும் புண்படுத்தாமல் எல்லோரையும் சமமாக மதிக்கும் பண்பு இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். இவர்களுடன் இருக்கும் போது வாழ்க்கை இட்செல்ஃப் ஒரு அழகான அனுபவமாக மாறிவிடும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை காக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதால் பலர் இவர்களை வாழ்க்கையின் வழிகாட்டியாக பார்க்க தொடங்குவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். காதல், நட்பு, குடும்பம் எந்த உறவாக இருந்தாலும் அதில் சமநிலையை காக்கும் முயற்சி இவர்களிடம் இருக்கும். ஒருவருடன் சண்டை ஏற்பட்டாலும் அதை நீண்ட காலம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உடனே சமரசம் செய்ய நினைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் இதே குணமே இவர்களுக்கு ஒரு குறையாக மாறிவிடும். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களின் உண்மையான விருப்பங்களை மறந்து விடுவார்கள். இவர்கள் முடிவெடுக்கும் போது மிகுந்த யோசனை செய்வார்கள். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் அதன் நல்லதும் கெட்டதுமாக பல கோணங்களில் ஆராய்வார்கள். இதனால் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதமாகிவிடும். ஆனால் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதில் நிலைத்தன்மை காட்டுவார்கள். தொழில் வாழ்க்கையில் இவர்களுக்கு கலை, அழகு, சட்டம், மனிதர்களுடன் தொடர்புடைய துறைகள் மிகவும் பொருத்தமாகவே இருக்கும். பண விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சமநிலையை காக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அழகான பொருட்கள், வசதியான வாழ்க்கை ஆகியவற்றில் அதிக ஈர்ப்பு இருப்பதால் சில நேரங்களில் அதிக செலவுகள் செய்யக்கூடும். இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ தெரிந்தவர்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு அமைதியும் அழகும் சமநிலையும் கொண்டு வரும் அரிய மனிதர்கள். அவர்கள் இருக்கும் இடம் ஒரு சந்தோஷமான சூழலாக மாறும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஒரு மருந்தாக செயல்படும். இவர்களை வாழ்க்கையில் பெற்றவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, காதலில் விழும்போது அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல, அது ஒரு கலைப்பணியாக மாறிவிடும். அவர்கள் காதலை மிகவும் உயர்ந்த உணர்வாக கருதி அதில் முழுமையாக ஈடுபடுவார்கள். காதலிக்கும் மனிதரை அவர்கள் ஒரு ராஜா அல்லது ராணியாக மதிப்பார்கள். சிறிய விஷயங்களிலும் அன்பை வெளிப்படுத்தும் தன்மை இவர்களிடம் அதிகம். காதலில் இவர்களின் மிகப்பெரிய பலம் புரிதல், துணைநிலையின் மனநிலையை சொல்லாமலே உணரக்கூடியவர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகமான எதிர்பார்ப்பு இவர்களுக்கு துன்பத்தை தரும். எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக சிறிய குறைகளையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் உண்மையான அன்பு கிடைத்தால் வாழ்க்கை முழுவதும் அதை பாதுகாக்கும் மனிதர்கள் இவர்களே. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்கள் திருமணத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, ஒரு புனிதமான உறவாக பார்க்கிறார்கள். வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பது இவர்களின் முதல் விருப்பம். கணவன் மனைவி உறவில் சமநிலை காக்கும் திறன் இவர்களுக்கு அதிகம். சண்டை ஏற்பட்டாலும் அதை நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உடனே சமரசம் செய்து விடுவார்கள். குடும்பத்தில் அனைவரையும் சமமாக கவனிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதால் தாங்கள் சோர்ந்து போகலாம். இதை சமாளிக்க தங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கிக் கொள்வது அவசியம். தொழில் மற்றும் பணவரவு. துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக மனிதர்களுடன் தொடர்புடைய வேலைகளில் சிறந்து விளங்குவார்கள். நீதிமன்றம், சட்டம், ஆலோசனை, கலை, டிசைன், மீடியா போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களின் பேச்சு திறன் மற்றும் சமநிலை சிந்தனை காரணமாக பெரிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவில் நிலைத்தன்மை இருக்கும். ஆனால் செலவிலும் அதே அளவு ஆர்வம் இருப்பதால் சேமிப்புகள் குறையலாம். வாழ்க்கையை அனுபவித்து வாழும் குணம் இவர்களுக்குள் அதிகம். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாத நிலை இவர்களின் முக்கிய பலவீனம். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக தங்களின் உண்மையான விருப்பங்களை அடக்கிக் கொள்வார்கள். சில நேரங்களில் இது மன அழுத்தங்களாக மாறும். மேலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதிகமாக கவலைப்படுவது இவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஆண்டாக இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
திருமணம் பற்றிய பேச்சுக்கள் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. பணவரவு அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். உடல் நலத்தில் சிறிய கவனக்குறைவு இருந்தால் பிரச்சனை வரலாம். அதனால் சீரான வாழ்க்கை முறை அவசியம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற சில எளிய பரிகாரங்கள் உதவும். வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். வெள்ளை அல்லது லேசான நிற உடைகள் அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரிக்கும். கலை மற்றும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதிகளை தரும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்தும் அரிய திறன் கொண்டவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதி, அன்பு, அழகு ஆகியவற்றை பரப்புவார்கள். சில சிறிய பலவீனங்கள் இருந்தாலும் அவற்றை சரி செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள், நாட்கள். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் நிலைத்து நிற்கும் வகையில் இருக்கும். இவர்களுக்கு 2, 6, 7 போன்ற எண்கள் மிகவும் சாதகமானவை என்று கருதப்படுகிறது. இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட தேதிகளில் தொடங்கும் வேலைகள் நல்ல பலனை தரும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நிறங்களில் வெள்ளை, இளஞ்சிவப்பு, லேசான நீலம் போன்ற மென்மையான நிறங்கள் இவர்களின் ஆற்றலை உயர்த்தும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகும். அந்த நாளில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். நண்பர் ராசிகள் மற்றும் எதிரி ராசிகள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லோருடனும் நல்ல உறவை வைத்திருக்க முயற்சிப்பார்கள். இருந்தாலும் சில ராசிகளுடன் அவர்களுக்கு இயல்பாகவே நல்ல இணக்கம் ஏற்படும். மிதுனம், கும்பம், தனுசு போன்ற ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு நல்ல புரிதலும் உறவும் உருவாகும். இந்த ராசிக்காரர்களுடன் சேர்ந்தால் வாழ்க்கை முன்னேற்றம் பெறும். ஆனால் ரிஷபம், கடகம் போன்ற ராசிகளுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதற்கு காரணம் அவர்களின் சிந்தனை முறைகள் மாறுபடுவதுதான். இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் சமரசம் செய்து அந்த உறவையும் காப்பாற்றுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் தினமும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் நாளை தொடங்குவார்கள். அவர்கள் எந்த நாளாக இருந்தாலும் அதை அழகாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். காலை நேரத்தில் அமைதியாக சிந்திக்க விரும்புவார்கள். அந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அவர்களுக்கு நல்ல பலனை தரும். நாள் முழுவதும் அவர்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுப்பார்கள். ஆனால் சில நாட்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். அப்போது தனியாக இருங்க விரும்புவார்கள். இந்த சமநிலையை சமாளிக்க தியானம் அல்லது இசை மிகவும் உதவும். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்தை கவனிப்பவர்கள். ஆனால் மன அழுத்தம் அதிகமானால் உடல் சோர்வு, தூக்கக்குறைவு போன்ற பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக சிறுநீரகம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக கவனம் தேவை. தினமும் சீரான உணவு பழக்க வழக்கம், போதுமான தண்ணீர் குடித்தல், சிறிய உடற்பயிற்சி போன்றவை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். மன அமைதிக்காக யோகா அல்லது தியானம் செய்யலாம். வாழ்க்கையில் உயர்வதற்கான ரகசியங்கள். துலாம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையை இன்னும் உயர்த்த சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். தங்களின் முடிவுகளில் தைரியம் காட்ட வேண்டும். எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதை குறைக்க வேண்டும். தங்களின் உண்மையான விருப்பங்களை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பண சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு. துலாம் ராசிக்காரர்களுக்குள் உள்ளுக்குள் மிகவும் ஆன்மீக உணர்வு கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். கோவில் வழிபாடு, தியானம், நற்பணிகள் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆனந்தத்தை தரும். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் உண்மையான சந்தோஷத்தை உணர்கிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அரிய வரம். அவர்கள் இருக்கும் இடத்தில் சண்டைகள் கூட சமாதானமாக மாறும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மனிதர்களின் மனதை குணப்படுத்தும் மருந்தாக இருக்கும். அழகு, அன்பு, சமநிலை இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் வாழ்ந்து காட்டும் சக்தி இவர்களிடம் உள்ளது. வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அவர்கள் எப்போதும் மீண்டும் எழும் திறன் கொண்டவர்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் தங்கள் 9வது வீட்டில் இந்த ராஜயோகம் உருவாகப் போகிறது. இது அவர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்த யோகத்தால் அவர்கள் கடந்த காலத்தின் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். வேலை மற்றும் பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீண்ட காலமாக நிலுவையிலுள்ள பணிகளை இப்போது வெற்றிகரமாக முடிக்க முடியும். மேலும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து பெரிய அளவில் சம்பாதிக்கவும் முடியும். வியாபாரிகள் தங்கள் தொழிலை புதிய இடங்களில் விரிவுபடுத்தலாம். நிதி நிலைமை சீராக இருக்கும் மற்றும் செலவுகளை சீராக சமாளிக்கவும் முடியும். பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களிலிருந்து அவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம். ஆரோக்கியம் நிலையானதாகவே இருக்கும். இது சாதகமான பலன்களையும் தரும். குறிப்பாக துலாம் ராசியினருக்கு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டு வரை பெரிய சிக்கல்கள், பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரியும் நண்பனாக கூடிய காலகட்டம், இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய பருவத்திற்கான லட்சியத்தை உறுதி செய்து அதை நோக்கி பயணிப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும். நீட், இன்ஜினியர், யூபிஎஸ்சி, சிவில் தேர்வுகளுக்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு பெரிய நிம்மதிகள் ஏற்படும்.
திருமணமான அனைத்து பெண்களுக்கும் எதை விரும்புகிறீர்களோ அதை அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்திலிருந்து வந்த பணியிலிருந்து வந்த மன அழுத்தங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகவே நீங்கும். கடன் தீரும். திட்டமிட்டும் கடனை அடைப்பீர்கள். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் 6ஆம் இடத்தில் உச்சத்தை அடைகிறார். ஏற்கனவே சனியுடன் சேர்ந்து வலிமையாக இருக்கிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் ராசிகளையும் ராசிநாதனையும் பார்ப்பதால் யோக பலன்களை பெற்றெடுப்பீர்கள். அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டு வரை பெரிய சிக்கல்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரியும் நண்பனாக்கக்கூடிய காலகட்டம். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் ராசி 2 குருவின் பார்வையில் இருப்பதால் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய பருவத்திற்கான லட்சியத்தை உறுதி செய்து அதனுடன் பயணிப்பீர்கள். குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவை எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும். நினைப்பதை விட கூடுதல் மதிப்பெண்களை எடுக்கும் யோகங்கள் உண்டாகும். நீட், இன்ஜினியர், யூபிஎஸ்சி, சிவில் தேர்வுகளுக்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு எல்லாம் நினைத்தது பலிக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு பெரிய நிம்மதிகள் ஏற்படும். திருமணமான அனைத்து பெண்களுக்கும் எதை விரும்புகிறீர்களோ அவை அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்திலிருந்து வந்து பணியிலிருந்து வந்த மன அழுத்தங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகவே நீங்கும். வெளியிலும் வேலை, வீட்டிலும் வேலை என ஒருவிதமான மன அழுத்தத்தில் இருந்து வந்த துலாம் ராசியினர் எல்லோருக்குமே மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவீர்கள். கடன் தீரும். திட்டமிட்டு கடனை அடைப்பீர்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். நோய் தீரும் மாதம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் கிடைக்கும். துலாம் ராசியினருக்கு அடுத்தடுத்து வரும் மாதங்கள் இன்னும் நன்மைகளை அள்ளித்தரும் மாதமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். மேலும் துலாம் ராசியின் 6வது வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளார். இதனால் இந்த மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகும். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பெயர்ச்சி நேர்மறையான பலன்களை தர இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணிகள் விரைவில் முடிவுக்கு வரும். வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். இத்தனை நாட்களாக வாட்டி வதைத்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். வங்கி இருப்பு உயரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். மேலும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சரியான நேரமாக இருக்கும். பணியிடத்தில் உங்களை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அதை திறமையாக முடித்து சாதித்து காட்டுவீர்கள். புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கும். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் 9ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளில் உருவாவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். பல வழிகளில் வருமானங்கள் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொழிலதிபர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமாக அமையும். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் என்பது இந்த உலகத்தில் சமநிலையின் உயிரோட்டமே என பேசப்படும் அளவுக்கு ஒரு தனித்துவமான குணநலன்களை கொண்டவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு காந்த சக்தியைப் போல சூழலை மாற்றி அமைக்கும் திறன் உடையவர்கள். அவர்களின் சிந்தனை மிக நுட்பமானது. தீர்மானம் எடுக்கும் முன் எல்லா பக்கங்களையும் ஆராயும் ஒரு ஆழமான புத்திசாலித்தனம் அவர்களுக்கு உண்டு. ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே வருகிறது. அன்பு, நாகரிகம், மரியாதை ஆகிய மூன்றும் கலந்து உருவான ஒரு பெரிய கலவையை துலாம் ராசிக்காரர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எடை போட்டு அளந்தது போல இருக்கும். அதனால்தான் அவர்களிடம் மக்கள் தன்னிச்சையாகவே ஈர்க்கப்படுகிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அழகையும் கலைநயத்தையும் மிகவும் விரும்புவார்கள். அவர்கள் வாழும் இடம், அவர்கள் அணியும் உடை வரை அனைத்திலும் ஒரு சிறிய அழகை கொண்டு வர விரும்புவார்கள். வாழ்க்கையை ஒரு கலை போல அணுகும் இவர்களின் சமநிலை சாதாரண விஷயங்களையும் கூட ஒரு உயர்ந்த அனுபவமாக மாற்றும் திறனை தருகிறது. அவர்களுக்கு உள்ள இந்த கலை உணர்வு அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக காட்டுகிறது. அவர்கள் எப்போதும் சமநிலையை தேடும் மனப்பான்மை கொண்டவர்கள் என்பதால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாதானமாக தீர்க்க முயற்சிப்பார்கள். சண்டை, வாக்குவாதம் போன்றவற்றை தவிர்த்து அமைதிகளை நிலைநிறுத்துவது இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். மேலும் இவர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுடன் நல்ல உறவை வைத்திருப்பதில் பெரும் ஆர்வம் காட்டுவார்கள். ஒருவர் மனம் உடைந்தால் அதை சரி செய்ய முயற்சிப்பதில் இவர்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கும். இதனால் பலரின் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து விடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் இவர்களின் இயல்பு அவர்களுக்கே சுமையாக மாறும். முடிவெடுக்க முடியாமல் குழம்பும் நிலையும் உருவாகலாம்.
இதுவே இவர்களின் பலமும் பலவீனமும் ஆகும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் ஆழமானவர்கள். அவர்கள் காதலை ஒரு பொறுப்பாகவும் ஒரு புனிதமான உறவாகவும் பார்க்கிறார்கள். ஒருவரை காதலித்தால் முழு மனதுடன் அன்பை கொடுப்பார்கள். அவர்களுடைய அன்பு வெளிப்பாடு மென்மையானதும் உண்மையானதுமானது. அவர்கள் துணையை மகிழ்விக்க எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சமமான அன்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் உள்ளுக்குள் மிகுந்த வேதனை அடைவார்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் ஒரு வலியை மறைத்து வைத்திருப்பார்கள். தொழில் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த நுண்ணறிவு கொண்டவர்கள். அவர்கள் எந்த வேலைகளையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பவர்கள். குழுவாக வேலை செய்வதில் இவர்களுக்கு சிறந்த திறன் உள்ளது. அனைவரையும் இணைத்து கொண்டு செல்லும் தலைமைத்துவம் இவர்களிடம் காணப்படும். சட்டம், கலை, வடிவமைப்பு, சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வெற்றிகள் கிடைக்கும். அவர்களின் சமநிலை உணர்வு மற்றும் நியாய உணர்வு அவர்களை ஒரு நல்ல தீர்ப்பாளராக மாற்றும். பொருளாதார விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அழகை விரும்புவதால் தேவையற்ற செலவுகளிலும் ஈடுபட வாய்ப்புகள் உள்ளது. பணத்தை சேமிப்பதிலும் திட்டமிடுவதிலும் கவனம் செலுத்தினால் அவர்கள் வாழ்க்கை இன்னும் வளமாகும். இல்லை என்றால் சம்பாதிப்பதை விட செலவுகள் அதிகமாகும் நிலை உருவாகலாம். ஆன்மீக ரீதியாக துலாம் ராசிக்காரர்கள் அமைதியை தேடும் பயணத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு உள்ளார்ந்த சமநிலை மிகவும் முக்கியம். தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் மன அமைதியை எளிதாக பெற முடியும். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் என்பது சமநிலை, அழகு, அன்பு, நாகரிகம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் ஒரு அற்புதமான மனித உருவாகும். அவர்கள் இருப்பது மட்டுமே ஒரு இடத்தை அழகாக மாற்றும். அவர்களின் சிரிப்பு ஒரு மனதை குணப்படுத்தும் மருந்தாக இருக்கும். உலகம் குழப்பமாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்த முயலும் ஒரு அமைதியான சக்தியாக துலாம் ராசிக்காரர்கள் என்றும் பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது சாதாரணமாக வரும் என்று ஒன்று அல்ல. அது மெதுவாக வளர்ந்து வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பெரிதாக வெடிக்கும் ஒரு மறைமுக சக்தியை போன்றது. ஆரம்ப காலங்களில் இவர்களுக்கு சிறிய சவால்கள், தாமதங்கள் போன்றவை இருந்தாலும் அவையெல்லாம் அவர்களை மனதளவில் பலமாக்கும் ஒரு பயிற்சியாகவே அமையும். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் இவர்களின் வாழ்க்கையில் முழு வேகத்தில் நுழைந்துவிடும். எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பார்க்காத உதவிகள், திடீர் முன்னேற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை உயர்த்தும். ஒரே ஒரு சரியான முடிவு எடுத்தால் கூட அது இவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு லேட் பட் கிரேட் என்ற சொற்றுடன் மிக சரியாக பொருந்தும். தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உறுதி. வீடு வாங்கும் யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவானதாக கருதப்படுகிறது. இவர்களுக்கு சொந்த வீடு என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அது ஒரு பெருமையும் அடையாளமும் ஆகும். ஆரம்பத்தில் வாடகை வீடுகளில் வாழ்க்கையை தொடங்கினால் காலப்போக்கில் அவர்கள் மனதில் உருவாகும் நிலைத்தன்மை, ஆசை அவர்களை சொந்த வீடு வாங்கும் பாதைக்கு இழுத்துச் செல்லும். சரியான காலத்தில் கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, அது ஒரு நிலம் ஆகட்டும் அல்லது ஒரு வீடு ஆகட்டும், இவர்களின் வாழ்க்கையை நிலைப்படுத்தும். குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு அல்லது ஒரு முக்கியமான தொழில் முன்னேற்றத்திற்கு பிறகு வீடு வாங்கும் யோகம் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் வாங்கும் வீடு வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அது அமைதி, சந்தோஷம், வளம் ஆகியவற்றின் மையமாகவே மாறும். வீட்டில் எப்போதும் ஒரு சுபசக்தி நிலைத்திருக்கும் என்பது இவர்களின் அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு. கார் வாங்கும் யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெருமையான தருணமாக இருக்கும். அவர்கள் கார் வாங்குவது தேவைக்காக மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டைல், ஒரு மரியாதை, ஒரு சமூக நிலையை காட்டும் ஒரு அடையாளமாக இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய வாகனத்திலிருந்து தொடங்கினாலும் அவர்களின் முன்னேற்றம் அதிகரிக்கும் போது மேம்பட்ட அழகான வசதியான கார்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். இவர்களுக்கு கார் என்பது ஒரு சாதாரண பொருள் மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான பங்காகவே மாறும். கார் வாங்கும் நேரம் பெரும்பாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்துடன் சேர்ந்து வரும். அதனால் அந்த வாங்குதல் இவர்களின் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். ராஜ வாழ்க்கை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு மட்டுமல்ல, அது அவர்கள் அடையக்கூடிய ஒரு நிஜமான நிலை. அவர்களின் நடத்தை, பேசும் விதம், அணியும் ஆடை, வாழ்க்கை அணுகும் முறைகள் இவையெல்லாம் அவர்களை இயல்பாகவே ஒரு உயர்ந்த தரத்தில் வைத்திருக்கும். அவர்கள் எங்கு இருந்தாலும் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். பணம், சொத்து, செல்வாக்கு இவை மெதுவாக சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் மிகவும் வசதியான பிரமாண்டமான வாழ்க்கையை அனுபவிக்க வழிவகுக்கும். அவர்களின் வீடு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கை முறையில் ஒரு சிறிய மேம்பாடு இருக்கும். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எப்படி வந்தேன் என்று அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் அவர்களை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகளாகவே மாறும்.
அந்த நிலைக்கு சென்ற பிறகு அவர்கள் வெறும் செல்வந்தர்களாக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனம் கொண்ட மரியாதை கூடிய மனிதர்களாக மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையாக மட்டுமில்லாமல் ஒரு முன்மாதிரியாகவும் திகழும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்ட வெடிப்பு என கூறக்கூடிய சில விசேஷ காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் அவர்கள் எதை தொடங்கினாலும் அது தங்கமாக மாறும் அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி அவர்களை வழிநடத்தும். பல வருடங்களாக காத்திருந்த வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வந்து சேரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து வருமான வாய்ப்புகள் திறக்கும். பழைய தொடர்புகள் புதிய வெற்றியின் கதவுகளை திறக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு, ஈவன் அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய முன்னேற்றமாக மாறும். இந்த அதிர்ஷ்ட காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களின் உண்மையான திறமையை உலகிற்கு காட்டும் வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களின் பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் உயர்ந்துவிடும். அதே போல வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். சிலருக்கு அங்கு நிரந்தரமாக குடியேறும் வாய்ப்பும் கிடைக்கும். அது அவர்களின் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய முன்னேற்றமாக அமையும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.